சிவதரணீயவதருஷ்டம் சர்வகல்யாணமூர்த்திம் சிவதரணீயவதருஷ்டம் சர்வகல்யாணமூர்த்திம் பரசுகமலஹஸ்தம் மூஷிகத்வஜம் மோதகஹேனாம் அருணகுசுமமாலாம் வியாழலம்போதரம் தம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. மங்கள மகாகணபதியுடைய பாதார விந்தங்களையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் நவக்கிரகங்களையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. இந்த செப்டம்பர் மாதம் பண வரவுக்கான வாய்ப்புள்ள ராசிகள் என்னென்ன, பணங்காசு வரத்துக்கான வாய்ப்புள்ள ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மேஷ ராசி அன்பர்கள், பண வரவுக்கான மேஷ ராசி அன்பர்கள். காரணம் என்னென்னா, குரு ராகு தொடர்பு, சனி குரு தொடர்பு, இது எல்லாமே பண யோகத்தை தரக்கூடியது. குறிப்பாக மேஷராசி என்பர்கள் நிறைய பணத்தை ஏமாந்துருப்பாங்க, அதுதான் உண்மை. சம்பாரிச்சிருப்பாங்க, ரொம்ப திறமையாக சம்பாரிச்சிருப்பாங்க. இவன் சம்பாதிக்கிறானே, இப்படி சம்பாதிக்கிறானே அப்படின்னு 10 பேர் வாயிலாக விழுந்திருப்பாங்க. அதுவும் வெளிப்படையாக 10 பேர் பார்க்கும்படியாக சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனால் அதை காப்பாற்றிக்கிற தகுதி அவங்களுக்கு இருக்காது. இதை தான் நான் படித்து சொல்கிறது எல்லா இடத்துலையும். சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, அதை காப்பாற்றுற தகுதி வேண்டும். அப்போது மேஷராசி என்பர்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிச்சிங்களோ அதை எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு அது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாமல் காப்பாற்றிக்கிட்டா போகிறோம், உங்களை காப்பாற்றிக்கிட்டா போகிறோம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸை தான் நீங்கள் மேஷராசி என்பர்கள் இருக்கிறார்கள். ஆனாலுமே கூட இன்னும் கூட உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நிறையவே நம்ம இடத்துல வரக்கூடிய நிறைய அரசியல் தலைவர்களாகட்டும், சினிமா துறை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், வெளிநாட்டு அன்பர்களாகட்டும், பாமர மக்களாகட்டும் மேஷராசியாக இருப்பார்களே. ஆனால் நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்குது. ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது, ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. தயவு செஞ்சு அதை பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கடவுள் இறைவன் ஒரு முறை தான் உங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பாரு. ஸோ உங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாரு. இப்போயும் நீங்கள் அதை அலட்சியமாக இருந்தாலும் உள்ள பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போ சொல்கிற பட்சம் கேட்காம இருந்தீங்கன்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மேஷராசி என்பவர்களை இந்த மாதம் உங்களுக்கு பணவரவு தனவரவு உங்கள் பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாக அமைகிறது. ஸோ அது எப்படி தீரும் அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இரண்டாவதாக மிதுன ராசி என்பவர்கள், நிச்சயமாக மிதுன ராசிக்கும் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல தனயோகம் பணயோகம் உங்களுக்கு காத்திருக்கு. வராத பணங்காசுகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசி நேயர்களே, சனி பகவான் 5-9 உட்கார்ந்துருக்கிறது. 3-11 இருக்கக்கூடிய குரு ராகு வக்ரகதி பெற்றிருப்பது, சுக்கிரன் 2 உட்கார்ந்துருக்கிறது. இது எல்லாமே ஒரு நல்ல பணயோகத்தை தனயோகத்தை காமிக்குது. 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது சிறப்பு. ஸோ பணம் பார்க்கு குடும்பம் எல்லாம் நல்ல பொசிஷனில் இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் தீரும், பண வரவுகள் தனவரவுகள் அதிகரிக்கும், கஷ்டங்கள் விலகும், கவலைகள் தீரும், சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். அதுக்கு அடுத்தபடியாக சிம்ம ராசி என்பவர்கள், சிம்ம ராசிக்கும் இது ரொம்ப உகந்த காலம். இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல தனயோகம் இருக்குது. என்னதான் 7ல் சனி பகவான் இருந்தாலும் அந்த சனி வக்ரம், அதே போல் 9வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு ராகு வக்ரம், இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். 10 நாள் சும்மா உட்காந்துருப்பீங்க, 11வது நாள் திடீர்னு ஒரு ஜம்ப்பு, ஒரு நல்ல பெரிய வேலை கிடைக்கும், ஒரு லாபம் கிடைச்சிடும். திரும்ப ஒரு 10 நாள் சும்மா உட்காந்துருப்பீங்க, அடுத்த 10 நாள் திடீர்னு இப்போ மாதத்துக்கு தேவையான கமிட்மெண்ட்டு, அதுக்கு தேவையான பணங்காசுகள் ஒரு விரக்தியை கொடுத்து ஒரு பயத்தை கொடுத்து, அதே சமயத்தில் சாமி உங்களை கைவிட மாட்டார்.
நல்ல பணவரவை, தேவையான வருமானத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ சிம்ம ராசிக்கும் இந்த செப்டம்பர் மாதம் நல்ல பணயோகத்தை தருகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசி அன்பர்கள், அதே போல் கும்பராசி அன்பர்கள். இந்த துலாம் ராசி கும்பராசி இவங்க 2 பேருமே திரிகோண தொடர்பு 5-9 உட்கார்ந்துருக்கிறாங்க. குரு ராகுடைய தொடர்பு ஏற்படுகிறது இவர்கள் இருவருக்கும். அப்போ இவங்களுக்கும் நல்ல ஒரு பணவரவு தனவரவு யோகம் உள்ளது. ஸோ மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், கும்பம் இந்த 5 ராசி அன்பர்களுக்கும் செப்டம்பர் மாதம் அதி அற்புதமான மாதமாக அமைகிறது. ஸோ அது எப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக உள்ள போய் பார்க்கலாம் வாருங்கள். அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரையில் இந்த செப்டம்பர் மாதம் மெயினாக உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்தில் இருக்கிறார். பொதுவாகவே என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய ஆராய்ச்சியின் பிரகாரம் மேஷ ராசி என்பர்களே இந்த நவம்பர் மாதம் வரையிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்னென்னா கொஞ்சம் ட்ரையான பீரியடாக இருக்கும். கொஞ்சம் பற்றாக்குறைகள் இருக்கும். பண பற்றாக்குறை இருக்கலாம், வருமான பற்றாக்குறை இருக்கலாம், வேலைலாம் நடக்கும், பேமெண்ட் வராமல் இருக்கலாம். ஸோ ஒரு ட்ரையான பீரியடாக இது உங்களுக்கு அமையுது. அப்போது மெயினாக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திலே மறைகிறார். அங்கே தான் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். அப்போது மேஷராசி என்பவர்களே உங்களுக்கு வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்துக்கணும். நீங்கள் உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும், கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ, ஒரு நல்ல ஹையர் பொசிஷனில் இருந்தாலும், எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஐஜியாக கூட இருக்கலாம், காவல்துறை ஐஜியாக கூட இருக்கலாம், ப்ரைவேட்டில் ஒரு சிஇஓ கூட இருக்கலாம், ஏன் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் எம்டியாக கூட இருங்களேன், ஆனால் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அப்போது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், நிச்சயமாக மேஷராசி அப்படின்னு சொல்கின்ற பொழுது செய்யும் தொழிலும் வேலை செய்கிற இடத்திலும் சற்று அதிகமாக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் மேஷராசி அன்பர்களே. அதோடு மட்டுமல்ல, வேலை வாய்ப்புகள், வேலையில் கம்பெனி மாறுறது, வேலை மாறுறது, ஊர் மாறுறது, நான் வெளிநாடு போக போகிறேன், வெளியூர் போக போகிறேன், வெளிநாடு போகிறதுக்காக பணம் கட்டுறேன், இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் அசட்டுத்தனமாக இல்லாமல் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுத்தாலும் அதுக்கு முன்பாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை ஒரு வாட்டி கொடுத்து, சாமி இங்கே பாருங்கள், நான் செய்யலான்னு இருக்கேன், செய்யலாமா அப்படின்னு ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு அதன் பிறகு செய்வது சிறப்பானதாக இருக்கும் மேஷராசி அன்பர்களே. ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும். நிறைய வம்பு வழக்குகள், இந்த மேஷராசியில் நிறைய வம்பு வழக்குகள், சட்ட சிக்கலில் போய் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. நம்மளெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளெல்லாம் யாரும் எதுவும் கேட்க முடியாது, நமக்கு நல்ல அதிகாரம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அலட்சியம், கொஞ்சம் இல்லை நிறையவே அலட்சியமாக ஒரு சில மேஷராசி என்பர்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க. ஸோ அது காரணம் அங்கே இருந்த ராகுவும் சனியும் குருவும் காரணம். அப்போ கொடுத்தது ராகு, பறித்தது ராகு, சிக்கலில் மாட்ட வச்சது ராகு. அப்போ பார்க்கின்ற பொழுது சட்ட சிக்கல்கள் இருக்குமே ஆனால், வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால், அதுக்கெல்லாம் உரிய வழிபாடுகள், பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனாலுமே கூட மேஷராசி என்பவர்களே அந்த சட்ட சிக்கலிருந்து உங்களால் வின் பண்ண முடியும், வெற்றி பெற முடியும், வெளிவர முடியும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அது எந்த மாதிரியான கேஸாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. பழி வாங்குவதாக இருக்கலாம், அரசியல் நெருக்கடிகளாக இருக்கலாம், போட்டிகளாக இருக்கலாம், பொறாமைகளாக இருக்கலாம், அல்லது சொந்த பந்தங்களால் வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், உறவுகளால் வந்த பிரச்சனையாக இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், ஆசையால் வந்த துன்பமாக இருக்கலாம், அல்லது இன்னொருத்தருக்காக நீங்கள் நல்லது செய்ய போயிட்டு நீங்கள் பழியை சுமந்தவராக இருக்கலாம்.
இப்படி நிறைய விஷயங்கள் சப்ஜெக்ட் வந்து நிறைய இருக்காது. நம்ம ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும் அது உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கும். எப்பொழுதுமே நவகோள்கள் நவகிரகங்கள் என்ன சொல்கிறதோ அதைத்தான் ஒவ்வொரு மனிதனும் அந்த ஜாதகையும் செய்ய முடியும். உங்களுக்கு ஏதேனும் அதிர்ஷ்டங்கள் இருக்கா, உங்கள் கஷ்டங்கள் ஏதாவது தீருமா, உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் நடக்குமா, திடீர் அதிசயங்கள் ஏதாவது நிகழுமா அப்படின்னு பார்த்தாக்கா இந்த சனி குரு தொடர்பால் ஏன்னா 3 கிரகமும் அங்கே வக்ரகதியில் இருக்கிறதால அந்த சனி குரு தொடர்பால் ஒருவித பணவரவு தனவரவு யோகம் உங்களுக்கு உள்ளது மேஷராசி அன்பர்களே. அப்போ தனவரவு இருக்கும், பணவரவுகள் இருக்கும், பண கஷ்டங்கள் ஓரளவுக்கு குறையும், டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். மெயினாக மேஷ ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும், டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், ரொட்டேஷன் நல்ல முறையில் இருக்கும், ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் இருக்காது. நல்ல ஒரு ஹையர் பீரியட், ஒரு பீக் பீரியடாக உங்களுக்கு இது அமையப்போகுது. பணங்காசு கொடுத்து வச்சுருக்கீங்க, வரவேண்டிய பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் அவை உங்களுக்கு வந்து சேரும். வராத பணங்கள் கூட வசூல் பண்ண முடியும். வாங்கிட்டு ஏமாத்துறான், கொடுக்க மாட்டான், அதெல்லாம் நிச்சயமாக வாங்க முடியும். அதுக்கெல்லாம் வழி இருக்குது. இப்போ வராத பணங்காசுகள் வந்து சேரும். அதே போல் வீடு சரியில்லை, குடியிருக்கிற வீடு சரியில்லை, இல்லைன்னா இந்த வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது அந்த வீட்டுடைய நிலைமை என்னன்றது நமக்கு தெரியும். செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள், மெயினாக சொத்து பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை, அல்லது பெற்றோர்கள் மாமனார் மாமியார் பிரச்சனைகள், மருமக பிரச்சனை, சம்பந்திகள் பிரச்சனை, அல்லது பிள்ளைங்க சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பொண்ணு சொல்கிற பேச்சு கேட்கல, பையன் சொல்கிற பேச்சு கேட்கல, வீட்டுக்கு அடங்க மாட்டான், வெளியில் போய் அசிங்கப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மேஷ ராசி அன்பர்களே, அதெல்லாம் இந்த மாதம் ஒரு விடிவு காலம் பிறக்கும். அதுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். அதே போல் குலதெய்வ பூஜைகள் செய்வதற்கு, வழிபாடுகள் செய்வதற்கு உகந்த காலம். குலதெய்வ பூஜைகள் எதிர நீங்கள் அட்டன் பண்ணலாம். குலதெய்வ ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு திருமணங்கள் நடக்கப் போகுது, திருமண தடைகள் விலகப் போகுது. நிறைய மேஷராசி என்பவர்கள் 30 வயசு, 35 வயசு, 40 வயசு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணங்கள் நடக்கப் போகுது. திருமண ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண யோகங்கள் கைகூடும், குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல நேரமாக இது அமையும். எப்படி பார்த்தாலும் மேஷ ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு பணவரவு தனவரவு நிறைந்த லாபகரமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப் போகிறது. எந்தெந்த தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு நன்மை தரக்கூடிய தொலைதூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்திகள், நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நல்ல செய்திகள் எல்லாம் வரக்கூடிய மாதமாக அமைகிறது. மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி சந்தோஷமான வாழ்க்கை அமைய போகுது. கவலைப்படாதீங்க. நீங்கள் நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்துருக்கலாம், நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம், இல்லை ஜாதகமே பார்க்காம இருக்கலாம், ஜாதகத்தையும் நீங்கள் நம்பாமல் கூட இருக்கலாம், நவகிரகங்களை நம்பாமல் கூட நீங்கள் இருக்கலாம். அப்போது நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், என்ன மாதிரியான கஷ்டத்தில் இருந்தாலும், நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். நல்ல குருநாதர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க, நல்ல வழிகாட்டுவாங்க.
நல்ல அட்வைஸ் கிடைக்கும். அதை எடுத்து செய்யுங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் உங்களை உட்கார வைப்பார், வழிகாட்டுவார். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பல நன்மைகள், நல்ல சிறந்த எதிர்காலம் அமையப் போகுது. முன்னேற்றத்திற்கான காலமாக இந்த காலம் அமையப் போகிறது மிதுன ராசி அன்பர்களே. நான் சொன்னேன், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் லாபகரமான மாதமாக அமைகிறது. நல்ல வருமானம் இருக்கும், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். அதே சமயத்தில் தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அதோடு மட்டுமல்ல, இந்த தொழில் நிறுவனங்களை பொறுத்தவரையிலே நிறைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளில் நிறைய மிதுன ராசி அன்பர்கள் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மிதுன ராசி அன்பர்களே, அந்த கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் விலகும். என்னால் இஎம்ஐ கட்ட முடியல, என்னால் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல சாமி, எனக்கு இத்தனை கோடி ரூபாய் ப்ராப்ளம் இருக்குது. ஒன்றும் கவலையே படாதீங்க. ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம், இது எப்போ பிரச்சனை கிளியர் ஆகும், இதுக்கு என்ன வழி பிறக்கும், இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது, எங்கேருந்து பணங்காசு வரும், இதெல்லாம் எப்பேற்பட்ட கடன் சுமைகளையும் அந்த ஜாதகத்தை பார்த்தா நம்ம சொல்லிடலாம். அப்போ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அதே போல் பேங்க் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், ஏலத்துக்கு போகுது, கம்பெனி ஏலத்துக்கு போகுது, அதை தடுத்து நிப்பாட்டணும், இந்த மாதிரியான ப்ராப்ளம், கடன் பிரச்சனையே கையை மீறி போயிடுறது, அல்லது அதில் ஒரு வீண்பழி அவமானம், ஒரு தலைகுனிவு, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல செய்யாத குற்றங்களுக்கு ஏதேனும் தண்டனைகள், இந்த மாதிரியான வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள், தண்டனைகள் ஏற்பட்டிருக்குமேயானால் அவற்றுக்கெல்லாமே கூட நல்ல விடை கிடைக்கும். தொலைதூரத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள், மங்களகரமான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் விலகப் போகுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மன பயம், ஒரு பெரிய பயம் உங்களை ஆட்டி படைக்கும். அப்படி இல்லைன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு தடை, அது உங்கள் கூடவே இருந்து உங்களை ஆட்டி படைக்கும். எதை எடுத்தாலும் ஒரு தடையாக இருக்கும். அந்த தடையெல்லாம் விலகுவதற்கு சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் போதும். அப்போ எப்பேற்பட்ட காரிய தடைகளும் விலகும். அதே போல் வீட்டில் ஒருத்தரை மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு படுத்தி எடுக்கிறது, மெயினாக ஆரோக்கிய குறைவுகள், தொடர்ந்து உடம்பு சரியில்லாமல் போகிறது. ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆப்ரேஷன்ஸு அல்லது எதுனா ஒரு சர்ஜரி இல்லை வேறு எதுனா ஒரு ரிப்போர்ட்டு, அப்போ உடல்நிலை குறைவுகள், ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் மிதுன ராசி அன்பர்களே அவையும் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. வரவு செலவுகள் நிறைந்த மாதமாக அமைகிறது. வரவு செலவுகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். வராத பணங்காசுகள் கொடுத்து ஏமாந்துட்டீங்க, கொடுத்ததுக்கான ப்ரூஃப்லாம் இருக்குது, அதுக்கான சாட்சியெல்லாம் வச்சுருக்கேன், ஆனாலும் அவன் கொடுக்க முடியாத, ஒன்றால் முடிஞ்சதை பண்ணிக்கோன்றானா, அதெல்லாம் வாங்கிறதுக்கு வழி இருக்குது. அப்போ வராத பணங்காசுகள் வந்து சேரும். அரசியல் தலைவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், நல்ல பேர் புகழ் கிடைக்கும். சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு சினிமா துறையிலே நல்ல பேர் புகழ், உயர்வுகள் கிடைக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும்.
சினிமா துறையில் சிறந்து விளங்குவார்கள், தடைகள் விலகும். அதே போல் மீடியா துறையில் பத்திரிகை, செய்தித்தாள்கள், செய்தி சேனல்கள் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள், அப்போ மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கும் மிதுன ராசியாக இருப்பார்களே. ஆனால் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு கை கொடுக்கக்கூடிய வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போலத்தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேருதல், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், நிறைய பிளாக் மேஜிக், வாஸ்து தோஷங்கள், எவ்வளோ ஒரு சின்ன வீடுகள்லேருந்து சின்ன கம்பெனிலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பெரிய ஃபேக்ட்ரியெலாம் கூட அந்த வாஸ்து தோஷங்களால் பெரிய ட்ரபுளை சந்திச்சிருக்கிறார். ஒரு கம்பெனி நல்லா போயிட்டுருக்கோம், ஸ்மாலாக ஒரு கண்ணுக்கே தெரியாமல் ஒரு ஆல்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு பேக்கிங் மிஷின் எடுத்து வேறு ஒரு இடத்துல ஒரு ஹாலில் வச்சுருப்பாங்க. உடனே ஒரு பெரிய எதிரியே அங்கே உருவாகிடுவாங்க. இந்த மாதிரி வாஸ்து தோஷங்கள், இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் நிறைய மிதுன ராசிக்கு இருக்குது. ஸோ கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் வாருங்கள், பார்த்து கொள்ளலாம். இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக, உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் விலகக்கூடிய மாதமாக அமைகிறது. சிம்ம ராசி என்பர்களே, இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், இன்சூரன்ஸாக இருக்கலாம், இன்னும் ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸ், எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய பில்டர்ஸ் எல்லாம், ஒரு பெரிய பெரிய பில்டர்ஸ் எல்லாமே கூட பேர் சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும், சொல்லவும் கூடாது நம்ம அதை. ஸோ பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், கட்டுமான பில்டர்ஸ் நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே கூட இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் விலகும். என்ன ஃபண்டு ஃப்ளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு 50 கோடி, 100 கோடி, 200 கோடி, 300 கோடி அந்த மாதிரியான ஒரு ஃபண்டு ஃப்ளோ. ஸோ அங்கெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி பண பற்றாக்குறைகள் இருக்குமே. ஆனால் உங்கள் தொழிலில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வேலையில், பொதுவாக சிம்மராசி என்பர்களே, எனக்கு வருமானம் குறைஞ்சி போச்சு சாமி, நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருந்தது, இப்போ வருமானம் குறைஞ்சி போச்சு, ஸோ இந்த வருமானம் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக சிம்ம ராசி என்பர்களை இந்த மாதம் வருமானம் வரக்கூடிய மாதமாக அமைகிறது. நல்ல வருமானம் வரும், கவலைப்படாதீங்க. நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். ஸோ வருமானங்கள் அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களே. குறிப்பாக சிம்மராசி என்பர்களே, நான் சொன்னதை போல் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ஒரு மீடியா துறையாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், பில்டர்ஸாக இருக்கலாம், டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, நான் சொன்ன மாதிரி அந்த தொழில் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், மெயினாக ப்ரைவேட் லிமிடெட் அல்லது ஒரு கம்பெனி, சின்ன சின்ன கம்பெனிகள், ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ப்ரைவேட் ஜாபோ, கவர்மெண்ட் ஜாபோ, அரசு துறை நிறுவனங்கள், கவர்மெண்ட் ஜாபில் ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், சீஃப் செக்ரட்டரி, ஒரு டைரக்டர், சேர்மன், அல்லது ப்ரைவேட்டில் எம்டி, சிஇஓ, அந்த மாதிரிலாம். அப்போ சிம்மராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், வேலை செய்பவராக இருந்தால் வேலையிலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வேலையில் நிறைய இடமாற்றங்கள் அமையப்போகுது சிம்மராசி என்பர்களே. சாமி, நான் ஒரு துபாயில் இருக்கேன், அல்லது நான் ஒரு குவைத்தில் இருக்கேன், அல்லது ஒரு கனடாவில் இருக்கேன், லண்டனில் இருக்கேன், எனக்கு கம்பெனி மாறணும், இடமாற்றம் தேவை, என்னால் மாற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக சிம்மராசி அன்பர்களே, இது இடமாற்றத்திற்கான காலம். ஸோ இருந்தாலுமே கூட ஒரு முறை இந்த கம்பெனி மாறுறதுக்கு முன்னாடி, பேப்பர் போடுறதுக்கு முன்னாடி, டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஒரு அட்வைஸ் கேட்டு, சாமி இங்கே பாருங்கள், நான் இது சிம்மராசி, நான் கம்பெனி மாறலாம்னு இருக்கேன், மாறலாமா மாறக்கூடாதா
அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அட்வைஸ், அதை கேட்டு அதன் பிறகு முடிவெடுப்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே. ஆனால் நவகிரகங்கள் என்ன சொல்லுது? சிம்ம ராசியை பொறுத்தவரையில் வேலை மாற்றங்கள் இருக்கும், தொழில் மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு ஜாப், ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு தொழில் பண்ணுவீங்க. அது மூலயமா ஒரு 10 ரூபா சம்பாதிப்பீங்க. அப்போது தொழில் மாற்றங்கள் இருக்கும், வேலை மாற்றங்கள் இருக்கும், இடமாற்றம், நிறைய டிரான்ஸ்ஃபர் இருக்கும், நாடு விட்டு நாடு போக வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும். இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது நடக்கும், நன்மை நடக்கும். அப்போ அதுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன பரிகாரம், ஒரு சின்ன சின்ன வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பு. அதே போல் சிம்மராசி என்பவர்களே, மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள். இந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளை பொறுத்தவரையிலே சிம்மராசி என்பவர்களே, நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு கடன் கொடுத்தவங்களே கூட, சரிப்பா அவன் பிரச்சனை எனக்கு தெரியுது, ஒரு 6 மாதம் டைம் எடுத்துக்கோ, 1 வருஷம் டைம் எடுத்துக்கோ, எனக்கு கரெக்டாக கொடுத்துரு. ரொம்ப சண்டை போடுறவங்க கூட உங்கள்கிட்ட வந்து சாதுவாக பேசலாம். அல்லது ரொம்ப சண்டை போடக்கூடியவங்க கூட, என்ன ஒழுங்காக இருந்துக்கோ அவ்வளோதான், ஆனால் நீங்கள் கொடுத்துடணும், ஒரு 6 மாதம் டைம் எடுத்து அதிகாரமாக கூட அதை சொல்லலாம். அப்போது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனக்கு இவ்வளோ ஓடி இருக்குது, எனக்கு இவ்வளோ பேங்க் லோன் இவ்வளோ இருக்குது, அடுத்தது வீடு, அந்த கடைகள் வந்து ஏலத்துக்கு வருது, இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டணும். இந்த மாதிரியான கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், என்னால் கட்ட முடியல சமயம், எல்லாமே கையை மீறி போகுது. ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்க முடியும்? இதில் நம்ம தப்பிக்கிறது ஏதாவது இருக்கா? இல்லை சிறை தண்டனைகள் ஏதாவது இருக்கா? ஜெயில் யோகங்கள் இதெல்லாம் இருக்கா? நிறைய சிம்மராசி என்பவர்கள் அதில் மாதிரிலாம் கவலைப்படுறாங்க. அதெல்லாம் கவலையே படாதீங்க சிம்மராசி என்பர்களே. அதிலிருந்து, அந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களை காப்பாற்ற முடியும். நவகிரகங்கள் அதுக்கு உங்களுக்கு துணை நிற்கும், நல்லதுக்கு துணை நிற்கும். அப்போ சிம்மராசி என்பவர்களே, இது எப்பேற்பட்ட கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருந்தாலும், அல்லது எப்படிப்பட்ட வம்பு வழக்குகள், எப்பேற்பட்ட கோர்ட்டு கேஸ் ஆனாலும், பொய் கேஸுகளாக இருந்தாலும், பொறாமைகளால், போட்டி பொறாமைகளால், பதவி போட்டி பொறாமைகளால் ஏற்பட்ட, அல்லது அக்கம்பக்கத்து பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள், அரசியல் நெருக்கடிகள், போட்டி பொறாமைகள், முன்னேற்ற பொறாமைகள், இதனால் வந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமாக அதிலிருந்து உங்களை விடுவிக்க முடியும், காப்பாற்ற முடியும். அதுக்கு நவக்கோள்கள் அனுகிரகம் உதவி செய்யும் சிம்மராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, திருமணங்கள் 40 வயசு, 45 வயசு, 35 வயசு, 36 வயசு, இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது. அப்போ திருமண தடைகள் இருக்குமே, ஆனால் அந்த திருமண தடைகள் விலகும், திருமணங்கள் நல்ல முறையில் நடக்கும், முன்னேற்றங்கள் ஏற்படும் சிம்மராசி அன்பர்களே. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சிம்மராசி அன்பர்களே, குழந்தை பாக்கியம் நிச்சயமாக நம்ம சொல்லியே ஆகணும். நிறைய பெற்றோர்கள், அதுவும் புதுமண தம்பதிகள், கல்யாணம் 2 வருஷமாவது, 4 வருஷமாவது, 6 வருஷமாவது, ஸோ குழந்தை பாக்கியங்கள் உருவாகும். அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடிய அவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய நல்ல செய்திகள் உங்களுக்கு காத்திருக்கிறது சிம்மராசி அன்பர்களே. துலாம் ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பான முறையில் இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ரொம்ப டாப்பாக இருக்க போகுது துலாம் ராசி அன்பர்களே. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசிநாதன் 4-10ஆக அமைந்திருக்கிறார், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். துலாம் ராசியை பொறுத்தவரையில் 7ல் இருக்கக்கூடிய ராகு குருவோடு இணைந்து 2 கிரகமும் வக்ரமாகி இருக்கு. 5ல் இருக்கக்கூடிய சனி பகவானும் வக்ரமாகி இருக்கிறார். அப்போ துலாம் ராசி அன்பர்களே, இந்த 4-5 கிரகங்களுடைய வக்ரமும் துலாம் ராசிக்கு
ஒரு நன்மையை செய்யக்கூடிய வகையில் ஆதித்யாதி நவகிரகங்கள் இருக்கே, இந்த நவகிரகங்களுடைய கிரக அமைப்புகள் தான் ஒரு ராசிநாதன் ஒரு குறிப்பிட்ட ராசி அன்பர்களை ஏற்றத்திற்கும் இறக்கத்திற்கும் தாழ்விற்கும் அல்லது பல அதிசயங்களுக்கும் அந்த நவகிரகங்கள் தான் காரணம். அப்போ உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், என்ன ஊரில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், துலாம் ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கப் போகுது. ஒரு சில அதிசயங்கள் ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு, அது ஆணோ பெண்ணோ, ஒரு சில அதிசயங்கள் நடக்கப் போகுது. ஒரு சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் துலாம் ராசி அன்பர்களே. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துலாம் ராசி அன்பர்களே, பண கஷ்டங்கள் விலகும். நீங்கள் ஒரு பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் சரிதான், அவங்களுக்கும் பண கஷ்டம் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் உங்கள்கிட்ட இருந்ததெல்லாம் நீங்கள் கோட்டை விட்டுருப்பீங்க, அங்கே கை விட்டுட்டு இருப்பீங்க, அவ்வளோதான், மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நண்பர்கள் எதிரிகளாக மாறி இருப்பார்கள். உங்கள் உடன் இருந்தவர்களே, உங்கள் கூட இருந்தவங்களே உங்களுக்கு துரோகம் செய்திருப்பாங்க. கொஞ்சம் அவங்க ஒரு அகைன்ஸ்டாக மாறி இருக்கலாம். அப்போ துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் மிகப்பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் சரிதான், அல்லது அரசு அதிகாரத்தில் இருந்தாலும் சரிதான், இல்லை உங்கள்கிட்ட எல்லா அதிகாரம் கூட உயர் பொறுப்புகளில் உயர் பதவிகளில் நீங்கள் இருந்தாலும் சரிதான், நவகிரகத்துக்கு முன்னாடி நீங்கள் அவங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் என்பதை மறந்து விடக்கூடாது. பல பேருக்கு, பல துலாம் ராசி அன்பர்களுக்கு இது புரிவதே இல்லை, ஒரு புரிதலே இல்லை. நாம் ஏதோ தன்னிச்சையாக செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சிந்தனை. தெய்வ வழிபாடு, தெய்வ பக்தி என்பது வேறு. ஆனால் துலாம் ராசி அன்பர்களே, ஆதித்யாதி நவகிரகங்கள் வழிபாடு, அது சொல்கிறதைத்தான் நம்ம செய்ய முடியும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் 5 கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கின்றன. நிச்சயமாக துலாம் ராசி என்பவர்களே, நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம், அரசியலில் ஈடுபட்டிருக்கலாம், அரசியலில் முதல் நிலை 2ஆம் நிலையில் இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், வளரும் கட்சிகளாக இருக்கலாம், வளர்ந்து வரக்கூடிய கட்சிகளாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், சினிமா துறையில் சின்ன சின்ன நடிகர்கள், துணை நடிகர்கள், நகைச்சுவை நடிகர்கள், அதே போல் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு டைரக்டர் ஆகட்டும், இசையமைப்பாளர், டெக்னீஷியன்ஸ், நிறைய நிறைய ஒர்க் பண்ணக்கூடியவங்க. நம்ம பெரிய பெரிய நடிகர்லாம் நமக்கு வேணாம், அவங்க வேலையை பார்க்கட்டும். கஷ்டப்படுறவங்களை காப்பாற்றுறது தான் நம்ம வேலை. நல்லா சௌக்கியமாக இருக்கிறவங்க நம்மகிட்ட வரணும்னு அவசியம் கிடையாது. அம்பாள் வாராகி அன்னையை பொறுத்தவரையில் அன்னை யாராக்குன்னா, யார் அம்மானு அழுதுட்டு வராங்களோ, அழுகிற குழந்தைக்கு தான் இங்கே உணவு. அப்போ இந்த சினிமா துறையில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ இவங்களுக்கு எல்லாருக்குமே கூட, அது எந்த குடும்பமாக இருந்தாலும் அன்னை வாராகியின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே சினிமா துறையாக இருக்கட்டும், அரசியல் சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அதே போல் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடிய நியூஸ் பேப்பராகட்டும், நியூஸ் சேனலாக இருக்கட்டும், இல்லை சின்ன திரையாக இருக்கட்டும், சீரியல் ஆக்டர்ஸாக இருக்கட்டும், சீரியல் துறையாக இருக்கட்டும், டெலிவிஷனாக இருக்கட்டும், சேட்டலைட் சேனல்கள், அப்போ நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க, பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, பெரிய பெரிய பில்டர், கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த பணவரவு, தனவரவு நிறைந்த மாதமாக அமைகிறது. பணங்காசுகள் வந்து சேரும், வருமானங்கள் அதிகரிக்கும். அதே போல் வேலை செய்யக்கூடியவங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்,
புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, நல்ல வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லா அரசு அதிகாரிகள் அது தகுந்த எக்ஸாமு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஒரு செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, அரசு அதிகாரிகளுக்கான அந்த பயிற்சி அல்லது தேர்வுகள். இந்த பணங்காசு கட்டும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம கட்டிட்டு சாமி நான் பணம் கட்டிட்டேன் எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டால் அது முகந்ததாக இருக்காது. பணம் கட்டுறதுக்கு முன்னாடி சாமி எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, நான் பணம் கட்டலாமான்னு கேட்டால் அது புத்திசாலித்தனம். ஸோ இதுவும் இந்த நவகிரகத்துடைய வேலை தான். இப்போ பணங்காசு கொடுத்து ஏமாறுறது, உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் இருக்கிறது, இந்த மாதிரியான தடைகள், காரிய தடைகள், செயல் தடைகள், மனக்குழப்பம், மெயினாக மனக்குழப்பங்கள் இருக்குமே. ஆனால் மனசில் பயம், நோய் நொடிகள், படுத்தி எடுக்கிறது, வலி, பெயின், மனவெளிகள், மனபயம், மனக்குழப்பம், செய்வினை கோளாறுகள், பிளாக் மேஜிக், மறைமுகமான பிரச்சனைகள். எத்தனை துலாம் ராசி என்பவர்கள் இன்றைக்கி மறைமுகமான பிரச்சனை வெளியில் சொல்ல முடியாமல் இருக்காங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது, கவலைப்படாதீங்க. இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல மாதமாக, அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. மெயினாக பொதுவாகவே கும்பராசின்னு சொல்லிட்டாலே உங்களுடைய வேலையில், உங்களுடைய தொழிலில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது? முதல்ல தடைகள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது சாமி. கும்பராசியாக இருந்தால் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? எதுவுமே நடக்க மாட்டேங்குது சாமி. கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம வாய்ப்புகள், சான்சஸ் எல்லாம் மிஸ் ஆகுது. கண்ணுக்கு தெரிஞ்சு சான்ஸ் மிஸ் ஆகுது சாமி. நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ எது எடுத்தாலும் தடைகள், இப்படி காரிய தடைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே, உங்கள் தடைகள் விலகப் போகுது, நல்ல வாய்ப்புகள் உருவாக போகுது. இந்த காரிய தடைகளுக்கு எல்லாம் காரணம் அந்த நவகிரகங்கள் தான். அந்த நவகிரகம் தான் காரணம். அந்த ஆதித்யாஜ, சோமாஜ, மங்களாஜ, புதாஜ, குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. இந்த 9 கோள்களுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 9 வாட்டி நினச்சி பாருங்க, சொல்லுங்க. நிச்சயமாக இந்த நவகிரகம் உங்களுக்கு அனுகூலமான வேலையை செய்யும். இந்த நவகிரகங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் இயங்க போகுது, அனுகிரகம் பண்ண போகுது, வாழ்த்த போகுது, வழிகாட்ட போகுது. கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே. அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல முறையில் முன்னுக்கு வர போகிறீங்க. மெயினாக பிஸ்னஸ் தொழில்கள் எப்படி இருக்கும்? நீங்கள் நம்ம பார்த்தோம், ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், அது மாதிரிலாம் பெரிய காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு பெரிய கேம்பஸ், பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெவலப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள். சினிமா துறையை பொறுத்தவரையிலும் பெரிய பெரிய ஆளுங்களாம் நமக்கு தேவையில்லை, அவங்க அம்மான சௌரியமாக இருக்கட்டும். சின்ன சின்ன கஷ்டப்படக்கூடியவங்க, உழைக்கக்கூடியவர்கள், டெக்னீஷியன்ஸ், துணை நடிகர்கள், நகைச்சுவை நடிகர்கள், கேரக்டர் ரோல் பண்ணக்கூடியவங்க, திரைக்கு பின்னால் உழைக்கக்கூடியவர்கள், அதான் ரொம்ப 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 முக்கியம். டெக்னீஷியன்ஸ், ஒரு கேமராமேனாக இருக்கலாம், ஒரு இசையமைப்பாளராக இருக்கலாம், இன்னும் அவங்களுக்கு கணக்கு தெரியாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கலாம், பிஆர்ஓவாக இருக்கலாம், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய. அது படம் வெளியே வருதுன்னா அதுக்கு மெயின் காரணம் ஃபைனான்ஸ் தான். அவர் யாருன்னே கடைசியில் தெரியறதே இல்லை. ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள்,
சேட்டலைட் சேனல்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து நியூஸ் சேனலாக இருக்கலாம், அல்லது நியூஸ் பேப்பராக இருக்கலாம், அல்லது அரசியல் விமர்சகர்களாக இருக்கலாம், ரிப்போர்ட்டராக இருக்கலாம், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சேட்டலைட் சேனலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரையிலே கும்பராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், மெயினாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், முதல் நிலையில் இருக்கக்கூடியவங்க, பின்னாடி அதுக்காக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள், புதுசாக வளர்ந்து வர கட்சிகளை சார்ந்தவர்கள், அப்போது நீங்கள் எந்த தொழில், ஒரு பில்டர்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், மினரல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்குலாம் வேறு மாதிரியான ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும், இல்லை லைசன்ஸ் ப்ராப்ளம், கவர்மெண்ட் ரிலேட்டடாக இன்னும் பர்மிஷன்ஸ் வராமல் இருக்கும். ஸோ கும்பராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த பதவியில் இருந்தாலும், அதே போல் வேலை செய்யக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், என் பாஸ் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாரு, என் மேனேஜர் சரியாக என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, அப்போ வேலை செய்கிற வேலை வந்து ப்ரமோஷன்ஸ் வர மாட்டேங்குது, ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வராமல் இருக்குது, வேலை செய்கிற இடத்துல ஒரு மன உளைச்சலாக இருக்குது, சாமி வேலை எனக்கு சரியாக அமைய மாட்டேங்குது, வேலையே கிடைக்கல, வேலை அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கேன், வேலை போயிடுது, இப்போ தான் எனக்கு வேலை போச்சு. இந்த மாதிரியாக உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தாலும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும், ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும், கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும், எப்படி உழைப்பவராக இருந்தாலும், அல்லது வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும், நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். கும்பராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல யோகம், நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். சந்தோஷமான ஒரு சில நல்ல செய்திகள் உங்களுக்கு காத்திருக்கு. ஒரு அற்புதமான நல்ல யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. நல்ல எதிர்காலம் வரப்போகுது. நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது கும்பராசி அன்பர்களே. அதே போல் குடும்ப பிரச்சனைகள், அண்ணன் தம்பிங்க பிரச்சனைகள், அல்லது வந்து அக்கம் பக்கத்து பிரச்சனை, விவசாய நிலங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, விவசாயமே பிரச்சனையாக இருக்கிறது. அதே போல் உடன் பிறந்தவர்கள், அக்கா தம்பிங்க, அண்ணன் தம்பிங்க, சித்தப்பா பிரிப்பா, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இப்படி குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவியிடையே வரக்கூடியது, பெற்றோர்கள் பிள்ளைகளிடையே வரக்கூடியது, பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, வீட்டை விட்டு வெளியில் போகிறது, அவப்பெயரை ஏற்படுத்துவது, அதே போல் வீண்பழி அவமானங்கள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், இப்போ நிறைய இடங்களில் நாம் அதை பார்க்குறோம். கும்பராசிக்கு வேலை செய்கிற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல ஒரு பெரிய நல்ல இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை டேமேஜ் பண்ணிவிடுவாங்க, நேமை ஸ்பாயில் பண்ணிவிடுவாங்க. அப்போ செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், சிறை தண்டனைகள் சம்மந்தப்பட்டது, வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ், செய்வினை கோளாறுகள், பிளாக் மேஜிக், மந்திர மாந்திரிக தோஷங்கள், வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இப்படி எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம். கும்பராசி என்பர்களே, இந்த மாதம் செப்டம்பர் மாதம் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நிச்சயமாக இந்த ஆதித்யாதி நவகிரகங்கள் அன்னை வாராகியினுடைய அருளாசியோடு உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது. ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைப்பார். அவர் முன்னாடி போய், சாமி இதுதான் எனக்கு பிரச்சனை, எனக்கு எப்படியாவது கொஞ்சம் காப்பாற்றுங்க. நிச்சயமாக கும்பராசி என்பர்களே, நீங்கள் நினைத்து பார்ப்பதை விட சந்தோஷமான மாதமாக, மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக, நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.